என்ன சொல்ற? பின்ன அவன் இல்ல, இனி அவங்க அப்பா நினைச்சாலும் கடை திறக்க முடியாது. அப்படி யார பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன மேடம், நீங்களே ரூல்ஸ் மீறீங்க? நம்ம என்ன பேசிக்கிட்டோம் மேடம்? பிபிதாவையும் உங்க தம்பியை பிரிச்சு அனுப்புங்க, அடுத்த செகண்டே உங்க கடை திறக்கப்படும் சொன்னேன்ல. என்ன மேடம்? அது அதான் அதான் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த சிறுக்கி தான் இது பண்ணி இது பேசி என் தம்பி அப்படியும் முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, அப்ப உங்க கடை திறக்கவே முடியாதா? இங்க பாரு, அந்த கடை எங்க அம்மாவோட அடையாளம். கண்டவளுக்காகலாம் அது இழுத்து மூட விட மாட்டேன். கொஞ்சம் அவகாசம் கொடு. என் தம்பி அவளை கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் தெரியாம தெரிஞ்சு கேக்குறேன். அப்படி என்ன உங்க தம்பி பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு காண்டு? வீட்ல ராஜ மரியாதையோட இருந்தவளோட கிரீடத்தை தூக்கிட்டு கையில எச்சலைய கொடுத்தா அவங்களுக்கு எவ்ளோ எரியும் தெரியுமா? ஏய், வாய மூடுறி. இனிமே உன் மூஞ்சில முழிச்சேன்னா செருப்பாலியே அடி. இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்டி. ஹலோ, எங்க அம்மா ரத்தம் தான் எனக்கும் ஓடுது. எனக்கும் மான ரோஷம் இருக்குடி. நான் போயிடுறேன். எனக்கு யாருமே வேண்டாம். இருக்கீங்களா இல்லையா? இங்க பாரு, நான் சொன்னது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல புருஷனும் பொண்டாட்டியும் விவாகரத்து கண்டிப்பா வாங்குவாங்க. ஆனா நான் ரொம்ப அன்லக்கிங்க. உங்க தம்பிகிட்ட கேட்டதை உங்ககிட்ட கேட்டிருந்தா இந்நேரம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அது உன் தப்பு. கொஞ்சமா சாம்பார் ஊத்து போதும். சரி சரி, என் தம்பி குரல் கேக்குது. அப்புறமா பேசுறேன். ஹலோ 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 ஹலோ. இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு பார்த்தா கட் பண்ணிட்டான். சிக்காமே போயிருவா. போதும், என்ன நீ பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்க? என்ன மாமா, சாப்பிடுங்க. 2 தான் வச்சிருக்கேன். போதும் போதும் போதும். ஏண்டா, உனக்காக நான் இங்க ஆப்பமும் பாலும் எடுத்து வச்சிருக்கேன். நீ எங்க இங்க தோசையை சமைச்சுக்கிட்டு இருக்க? அது பால் புளிச்சிருச்ச நீ, அதனாலதான் உடனே சட்னி செஞ்சுட்டேன். அப்போ எல்லாமே நீயாவே பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்ல? நானும் ஊருக்கு போய் பொழப்ப தளப்ப பாக்குறேன். அக்கா, ஏன்க்கா இப்படி பேசுற? யார் உன்னை என்ன பண்ணா? ஐயோ எப்பா சாமி, என்ன யாரும் எதுவுமே சொல்லல. உடனே உன் பொண்டாட்டிக்குன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராத. என்ன ஏண்டா முறைக்கிற? அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கடைய மூடி வார கணக்காகுது. அது என்னாச்சு ஏதாச்சு? சர்க்கார்ல மேலிடத்துல யார போய் சந்திக்கணும்? கடைய திறந்து வியாபாரம் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கீங்க. அண்ணி, இங்க யாரும் எதுவும் பண்ணாமலாம் இல்ல. விபிதா, சும்மா இரு. எந்த நேரம் இவ காலடி எடுத்து வீட்ல வச்சாலோ அன்னையில இருந்து கரகம் புடிச்சு ஆட்டுது. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. சீ. அக்கா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட தொடர்பு பண்ணி பேசாதக்கா. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டேய் பொண்டாட்டி தாசா, இத நான் பேசலப்பா, ஊரே இதத்தான் பேசுது. ஏன் அந்த மணிமாற அத்தனை பேரு முன்னாடியும் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்த தெரியலையான்னு கேள்வி கேட்கல? எவ்ளோ பேச்சு பேசினா. அட, அவன் பரவாயில்ல, ஆகாவலின்னு விட்டுறலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு நாறு வாங்கறதுக்கு கடைக்கு போனா அந்த கடைக்காரன் கேக்குறான், எப்படி இருந்த குடும்பம் நீங்க, இப்படி நல்லா குளிஞ்சு போயிட்டீங்களேன்னு. அக்கா, என்னக்கா ஊர்ல பேசுறதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்க? டேய் கூறு கட்டவனே, இந்த ஊரு அக்கம் பக்கத்தை நம்பிதாண்டா நம்ம பொழப்பே இருக்கு. இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஆனா வெளியில போனா ஒரே வெக்க கேடு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. இவ ஒருத்தி உருவாக்கின பிரச்சனைனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பமே இந்த நிலைமையில இருக்கு. என்னடி பாக்குற? போ, இப்பவே உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போ. நம்ம குடும்பத்தை பிடிச்ச தரித்திரம் இன்னியோட ஒழிஞ்சதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். விபிதா, விபிதா, விபிதா நில்லு. விபிதா கா, என்னக்கா இப்படி பண்ணிட்ட? நாங்களே இப்பதாக்கா சமாதானம் ஆனோம், அதுக்குள்ள. டேய், உனக்கு அவளை பத்தி தெரியாதுடா. அவ என்னென்னமோ பண்ணி உன்னை மயக்கி வச்சிருக்கா. நான் சொல்றேன், இப்பவே அவளை வெட்டி எறி. வாய முடுக்கா. என் பொண்டாட்டி எப்படி பட்டவன்னு எனக்கு தெரியும். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. விபிதா, விபிதா. கூப்பிட்டியா மாமா? சொல்லுங்க மாமா.
என்ன வந்துட்டேனேன்னு பாக்குறியா? அது நீ சாப்பிட்டோன்னே டீ குடிப்பல்ல, அடுப்புல சிம்மிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். நீ பேசு மாமா. அண்ணி ஏதோ அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பேசுங்க. டேய் விஜய், உன் பொண்டாட்டி ரொம்ப ராவடி பண்றா, சொல்லி வை. ஐயோ என்னடியாச்சு? இல்ல, அன்னிக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்னு சரவணன் கிட்ட சுவரொட்டி வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் இன்னும் வாங்கிட்டே வரல. அவனுக்கு ஒரு தடவை கால் பண்ணி அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்றியா? சொல்லிடுறேன். ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா நீ? சொல்லுங்க. ஐயோ இப்ப என்ன? மறந்தே போயிட்டேன் மாமா. நம்ம சரவணனுக்கு ஆட்டுக்கால் சூப்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி வச்சு குடுத்தா குழந்தை அமிர்தமாட்டம் குடிப்பான். நீ ஃபோன் பண்ணும்போது இதையும் சேர்த்து சொல்லிரு. சொல்லிடுறேன். அண்ணி நீங்க என்ன சொல்லி முடிக்கலையா? என்னடி என்கிட்டயே உரண்ட இழுக்கிறியா? நான் நினைச்சேன்னா இந்த வீட்லயே நீ இல்லாத மாதிரி பண்ணிருவேன். ஜாக்கிரதை. ஐயோ இப்ப என்ன? நேத்து நைட்டு சாப்பாடு காலியாச்சுல, அதான் மாமா நீ எனக்கு ஊட்டி கூட விட்டியே. அப்பவே நான் தோசைக்கு மாவு அரைக்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். அப்பதானே சாப்பாடு காலியாச்சுனாலும் உனக்கு தோசை ஊத்தி ரொமான்ஸ் பண்ண முடியும். ஏன் மாமா இன்னொரு தோசை வேணுமா? அச்சோ ஐயோ அண்ணி, நீங்க இருக்கறதே நான் மறந்துட்டேன். சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. அடச்சி, ஏய் சும்மா இருக்க மாட்டியாடி? நேத்து நடந்தால எதுக்குடி அக்காட்ட சொல்ற? இது நல்ல கதையா இருக்கே. நீயும் உங்க அக்காவை எதிர்த்து பேச மாட்டியா, நானும் எதுவும் பேசக்கூடாதா? அப்புறம் யாருதான் கேள்வி கேப்பா? ஏய் இருந்தாலும் ரொமான்ஸ் பண்றதெல்லாம் மாடி அக்காட்ட சொல்வ? எப்பவும் என் புருஷனுக்கு நான் மட்டும் தானே புரிய வைக்கணும்ல. அதுக்கு நான் எவ்வளவு முக்கியம்னு நீ உன் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பொண்டாட்டி எப்படி பண்றவன்னு எனக்கு தெரியும். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் மனசும் நோக்க கூடாது, உங்க அக்காக்கும் சின்னதா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதனாலதான் அப்படி பேசினேன். ஐயோ இப்ப என்ன? நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் சாப்பிடவே இல்ல. ஊட்டி விடு. அவ்வளவுதானே? அம்மா மெட்ராஸ்காரி நம்ம கிட்டயே சரசம் பண்ணிட்டா. முதல்ல இவன மண்டைய கழுவணும். அண்ணா நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? பக்கத்துல கார்ப்பரேஷன் ஆபீஸ் வந்திருந்தேன்டா. உன் ஸ்கூல் இங்கே தானே, அதான் அப்படியே கூட்டு போலான்னு. பாப்பலாம். எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா எழுதுனேண்ணா. இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சரிடா, இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்கு, அதையும் நல்லபடியா பண்று. ஆமா, இப்போ அந்த ஸ்வேதா பொண்ணுகிட்ட பேசுறது இல்லைல்ல? ஐயோ, அந்த பொண்ணு இருக்க பக்கமே நான் போறது இல்லைண்ணா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். சரி, அண்ணி வரும்போது இந்த மல்லிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அந்த லிஸ்ட் கொடுத்து எங்க வச்சேன்னு தெரியல. அண்ணே, ஸ்வேதா அண்ணே. ஸ்வேதா, என்னாச்சுமா? ஏமா அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, என்னாலதான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையும். மா, முதல்ல நீ அழுவுறத நிப்பாட்டுமா. எதுக்கு அழுவுற? கண்ணத்தோட அழாத ஸ்வேதா. பொம்பளை புள்ளனா தைரியமா இருக்கணும். எதுக்கு இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட. எல்லாத்துக்கும் சாரிண்ணா, எல்லாத்துக்கும் தான். என் அப்பா சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலண்ணா. இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இது வேற பிரச்சனை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. எனக்கு அம்மா இல்லைண்ணா, எல்லாமே அப்பாவும் சித்தியும் தான். என் சித்தி தான் என் அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க கிட்ட பேசாத அவங்க கிட்ட பேசாதன்னு இப்படி மாற்றி வச்சிருக்காங்கண்ணா. சித்தியாம்மா? ஆமாண்ணா, என் அப்பா ரொம்ப நல்லவர்ண்ணா. இப்போதானா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நானும் உங்கள் கடைக்காக எவ்வளவோ பேசினேண்ணா, ஆனால் என் சித்தி பேச்சை கேட்டுட்டு என்னையவே அடிக்க வராருண்ணா. இது எனக்கும் உங்க அப்பாவுக்குமான தனிப்பட்ட பிரச்சனைமா. இதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் நீ போய் இதெல்லாம் பேசக்கூடாது. இல்லைண்ணா, என்னால் தானே. இல்லைம்மா, அப்படின்னு நினச்சி நீயே பொறுப்பேற்றுக்காத. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. டேய், உனக்கும் தான்டா சொல்கிறேன். சரிண்ணே. இங்கே பாருமா ஸ்வேதா, நம்மளை சுற்றி இருக்க சமூகம் ஏதாச்சும் ஒன்று தப்பு தப்பாக பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உன்னோட கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும், புரிஞ்சுதா? சரிண்ணா. அப்புறம் அம்மா இல்லைன்னுலாம் ஃபீல் பண்ணாதம்மா.
உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் இருக்கோம். நீ எப்போனாலும் வீட்டுக்கு வரலாம், சரியா? ம் சரிங்கண்ணா. சரிம்மா, கண்ணத்தோட. பார்த்து வீட்டுக்கு போ. போயிட்டு வா. ம் வரேன். ம். எனக்கு அம்மா இல்லைண்ணா. அண்ணே போலாண்ணே. எல்லாம் வாங்கிட்டியாடா? கிராஃப் ஷீட் மட்டும் வாங்கல, அது மட்டும் போமா வாங்கிக்கலாம். சரிடா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். இந்த 600 மார்க் ஆக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் ஈஸியாக இருக்காடா அப்போ? அதை ஏன்னா கேட்குறீங்க? இந்த 600 மார்க் இருக்கிறத விட இந்த 600 மார்க் எடுத்தே அவனு சுற்றி இருக்கவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதானே. டேய், நீ என்ன தானே சொல்கிற? ஐயோ இல்லைண்ணே. சரி வா போவோம். டேய் சரவணா, இவனுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு போடான்றல்ல, போ. அண்ணன் யாருன்னு தெரியுதுல்ல, அந்த கடையோட உரிமையாளர். எது அந்த ஒஞ்சி போன 4 காலுக்கா? டேய், என்ன பிரச்சனை பண்ண வந்தீங்களா? நாங்கள் இன்னும் பிரச்சனையே பண்ண ஆரம்பிக்கல தள்ளு வண்டி. சும்மா லைட்டாக சீண்டி விட்டுருக்கோம். அதுக்கே சும்மா தக்கன்னு எரியுது போல. அண்ணே இவனுக்கு இதெல்லாம் பத்தாதுண்ணே. இவனுக்கு இதை விட பெருசா அதை பண்ணுண்ணே. ம், செஞ்சுட்டா போச்சு. அதுக்கு எப்படி என் பொண்டாட்டி உன்னை அத்தனை பேர் முன்னாடி புள்ளிர்னு அரைஞ்சாலே அந்த மாதிரியா? எப்படிரா அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இன்னும் உயிரோட இருக்க? என்னது அடிச்சாலா? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஏண்டா போய் ஒரு பொம்பளை கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துக்கிற. ஹேய் மிஸ்டர் யோகிய சிகாமணி, நீங்க மட்டும் என்ன யோகியமா? உன் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் கூத்தியா கூட வாழ்றவன் தான் நீனு. அவ ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்குலாம் ஆடிட்டு இருக்க. சொம்பு தூக்கி. டேய், யாரை பார்த்துடா சொம்பு தூக்கி சொல்லினுங்கிற? உன்னை பார்த்தாண்டா சொன்னேன். உன் கடை எப்படி இல்லாமல் ஆக்கணும் அதே மாதிரி ஒன்னே இருந்த இடம் தெரியாம ஆக்கிட்டோம்டா. பாக்குறியா? அப்படியா? இப்ப நான் முன்னாடி தானே இருக்கேன். வா, நேருக்கு நேர் மோதலாம். யார் உயிரோட இருக்கான்னு பார்க்கலாம். வாடா. நோ, பேசுறது மாதிரி தினுசா இருக்கு. வா போலாம், நாளைக்கு வரலாம். வா. டேய், உன்ன மாதிரி பொம்பளை கையில் அடி வாங்குறோம் நிச்சயம். அவனை என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசுகிறடா நீ. ஒரே ஒரு ஃபோன் பண்ணனு வச்சுக்கேன், பசங்க வந்து கை வேற கால் வேற தனியா பிச்சு போட்டு போயிடுவானுங்க. உன்னை பார்த்து இருந்துக்கிட்டா. ஐயா, இப்ப கூட போனை போட்டு ஆளை கூப்பிடுன்னு தான் சொல்ற. நேருக்கு நேர் மோத மாட்டியா? வா. டேய், என்னடா சொல்லினே நக்கல் மாதிரி பண்ணீங்களா? போலீஸ்ண்ணா, வா போலாம். டேய், வாண்ணா போலாம். வாடா. இருக்குதுடா இருடா உனக்கு. நோ, நான் தான் சொல்றேன், ஒரு மாதிரி தினுசா பேசுறானே. வாண்ணா.